வியட்நாம் படகு விபத்தில் பலியான 10 தமிழர்களில் மேலும் 2 உடல்கள் சென்னை கொண்டு வரப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நந்தினி வழங்கிட கேட்கலாம். நந்தினி, சென்னை கொண்டு வரப்பட்டிருக்கிற 2 உடல்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பும் பணியானது எப்பொழுது தொடங்கவிருக்கு? உங்க விரிவான தகவல். கண்டிப்பாக ராஜிகா. குறிப்பாக வியட்நாம் பூக் குவாக் தீவு அருகே சுற்றுலாக்காக சென்ற இந்தியர்களை ஏற்றி சென்ற படகு கடந்த 11ஆம் தேதி திடீரென கடலில் கவிழ்ந்து இந்த விபத்து கவிழ்ந்துள்ளது. குறிப்பாக இந்த விபத்தில் 15 இந்தியர்கள் உயிரிழந்ததாக வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. குறிப்பாக உயிரிழந்தவர்களில் தமிழகத்தை சேர்ந்த 10 பேரும், கேரளாவை சேர்ந்த 2 பேர், ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த 3 பேர் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்த விபத்தில் சிக்கிய 17 இந்திய சுற்றுலா பயணிகள் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களில் 16 பேர் சிகிச்சை முடிந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஒருவர் மட்டும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். குறிப்பாக இந்த நிலையில் உயிரிழந்தோரின் உடல்களை இந்தியா கொண்டு வருவதற்கான அனைத்து சட்டம் மற்றும் நிர்வாக நடைமுறைகளும் இந்திய தூதரகத்தின் ஒருங்கிணைப்பில் நிறைவு செய்யப்பட்டன. அதன் பின்னர் தற்பொழுது 6 பேர் உடல்கள் கோயம்புத்தூர் விமான நிலையத்திற்கும் 4 பேரின் உடல்கள் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கும் விமானம் மூலம் கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி இன்று காலை வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த வினய்குமார் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ரவிசங்கர் ஆகியோரின் உடல்கள் சென்னை விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டன. இங்கு அவர்கள் உறவினர்களிடம் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழக அரசின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆம்புலன்ஸ்கள் மூலம் சொந்த ஊருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. இதனிடையில் கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்ட 6 உடல்களில் காலை 3 பேர் உடல்களும் அதனைத் தொடர்ந்து மற்ற 3 பேர்களின் உடல்களும் வந்தடையும் என அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். அங்கும் உறவினர்கள் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் உடல்கள் உரிய மரியாதையுடன் ஒப்படைக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது மாதவரம் சந்தோஷ்குமார் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பாபு ஆகிய இருவரின் உடல்கள் தற்பொழுது கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் இங்கிருந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்புடன் ஆம்புலன்ஸ் மூலம் அவர்களது சொந்த ஊருக்கு எடுத்து செல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குறிப்பாக வெளிநாட்டு சுற்றுலாவுக்கு சென்ற தமிழர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உயிரை பற்றிய இந்த துயர சம்பவம் நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு பல்வேறு தரப்பினர்கள் சார்பில் இருந்தும் இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள். ராதிகா. வியட்நாம் படகு விபத்தில் 10 தமிழர்கள் பலியான நிலையில் மேலும் 2 பேரின் உடல்கள் சென்னை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நந்தினி வழங்கினார். தகவல்களுக்கு நன்றி நந்தினி.